இது ஒரு கண்ணாடி பேயின் கதை. முழுமையாக பார்த்து மகிழவும் நன்றி. ஒரு சிறிய நகரத்தில் மிஸ்டர் ஹாரிஸ் என்பவரின் சொந்தமான பழங்கால கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் பலவிதமான பழமையான பொருட்கள் இருந்தன. அந்த கடையின் மிகப்பெரிய கண்ணாடி பக்கத்தில் இருக்கும் சுவரில் தொங்கியது. அந்த கண்ணாடி மிக அழகாகவும் சிகாகவும் இருந்தது. மேலும் அதன் மரப்பணிப்பு நுட்பமாகவும் நூற்றாண்டுகளைக் கடந்து வந்தது. ஒருநாள் எம்மா என்ற ஒரு இளம் பெண் தனது புதிய அடுக்குமாடிக் குடியிருப்பிற்கு ஒரு விசித்திரமான கல்லாவைக் காண்பதற்காக அந்தக் கடையில் வந்தாள். அவள் உடனடியாக அந்தக் கண்ணாடியைக் கண்டு மயங்கிவிட்டாள். அதில் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அசாதாரண உணர்வு ஏற்பட்டு உடல் கூச்சம் ஏற்பட்டது. இருந்தபோதிலும் அவள் அதை பருகமாக வாங்க முடிவு செய்தாள். மிஸ்டர் ஹாரிஸ் அந்த கண்ணாடியை விற்பதில் ஆர்வமாக இருந்தார். அதன் மொத்த விலையை மிகவும் குறைத்து விற்க விரும்பினார். எம்மா அந்த கண்ணாடியை வீட்டுக்குக் கொண்டு சென்று அதை தனது குளியலறையில் தொங்க வைத்தாள். அந்த இரவு அவள் படுக்கைக்கு செல்லும் போது யாரோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தாள். புதிய வீட்டிற்கு மாறியதால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சியாக இதை எண்ணி அவள் தூங்கினாள். அடுத்த சில நாட்களில் அசாதாரண நிகழ்வுகள் தொடங்கின. எம்மா பார்வையின் ஓரத்தில் சுழலையைப் போல வேறு சிலரின் நிழல்கள் பளிச் என்று கண்ணாடியில் தெரிந்தன. ஆனால் திரும்பிப் பார்த்தபோது எதுவும் இல்லை. அவள் தன் வீட்டில் உள்ள பொருட்களை வேறு இடங்களில் காண முடிந்தது. அவள் இரவில் மெதுவான குரல்களை கேட்கத் தொடங்கினாள். அவைகள் என்ன சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒரு மாலை எம்மா தனது தோழி சாராவை இரவிற்கு அழைத்தாள். அவர்கள் இருவரும் குளியலறையில் பேசிக் கொண்டிருக்கையில் சாரா திடீரென்று பச்சை நிறமாக மாறி, "உன்னுடைய பின்னால் யார் இருக்கிறார்கள்?" என்று கேட்டாள். எம்மா திரும்பிப் பார்த்தாள். ஆனால் கண்ணாடியில் அவர்களது உருவங்கள் மட்டுமே காணப்பட்டன. "அங்கே யாரும் இல்லை" என்றாள் எம்மா. ஆனால் சாரா தனது கண்ணால் ஒரு நிழல் உருவம் பார்த்ததாக கூறினாள். பயந்து போன எம்மா கண்ணாடியின் வரலாற்றை ஆராய முடிவு செய்தாள். அவள் பழங்காலக் கடைக்கு திரும்பினாள். ஆனால் அந்தக் கடை மூடப்பட்டிருந்தது. மிஸ்டர் ஹாரிஸ் காணாமல் போனார். நகரத்தின் மக்களிடம் கேட்டபோது, அந்த கண்ணாடியின் முந்தைய உரிமையாளர் வருடங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போய்விட்டதாக கூறினார்கள். அந்த கண்ணாடியை பயன்படுத்தும் யாரும் கண்ணாடியில் சிக்குண்டு வெளிவர முடியாமல் இருக்கும் பேயை காணக்கூடும் என்று கதைகள் கூறினார்கள். கண்ணாடியிலிருந்து விடுபட துடித்த எம்மா அதை புறக்கணிக்க முடிவு செய்தாள். அவள் ஒரு சுத்தமான கையொப்பத்தைக் கொண்டு அதனை முறித்தாள். கண்ணாடி சிதறியது. ஒரு குளிர் காற்று அறையில் பரவியது. மெல்லிய "நன்றி" என்ற குரல் காற்றில் கேட்டது. அந்த இரவு முடிந்தவுடன் அனைத்து அசாதாரண நிகழ்வுகளும் நிறுத்தப்பட்டன. எம்மா அமைதியுடன் வாழ முடிந்தாள். கண்ணாடி துண்டுகளை நகரின் மயானத்தில் புதைத்தார்கள். அந்த பேயை இனி யாரும் காணவில்லை.